அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்பீச்சஸ் ஃபார் தேர்ட் பர்சன் ப்ளூரல் இன் மாஸ்குலின் ஜெண்டர் இன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதாவது சாதாரண நிகழ்காலத்தில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் காலத்தில் நாம் படர்க்கை பன்மை பெயர் சொற்களுக்கு, அதாவது ஆண்பால் சார்ந்த படர்க்கை பன்மை பெயர் சொற்களுக்கு ஆங்கிலத்தில் பேச்சுக்களை உருவாக்குவது எப்படி என்பதை நாம் காணலாம். இங்கே நாம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. படர்க்கை ஒருமை பெயர் சொற்களுக்கு உங்களுக்கு டஸ் என்ற உதவி வினை சொல்லை பயன்படுத்தினோம். இங்கே படர்க்கை பன்மை பெயர் சொற்களுக்கு டூ என்ற உதவி வினை சொல்லை பயன்படுத்த வேண்டும். இப்போ நான் தமிழில் உங்களுக்கு அர்த்தங்கள் சொல்கிறேங்க. மை பிரதர்ஸ் லிவ் இன் நியூயார்க். எனது சகோதரர்கள் அமெரிக்காவில் நியூயார்க்கில் வாழ்ந்து வருகிறார்கள். மை பிரதர்ஸ் டோன்ட் லிவ் இன் நியூயார்க். என்னுடைய சகோதரர்கள் நியூயார்க்கில் வசிக்கவில்லை. Do my brothers live in New York? என்னுடைய சகோதரர்கள் நியூயார்க்கில் வசிக்கிறார்களா? Don't my brothers live in New York? எனது சகோதரர்கள் நியூயார்க்கில் வசிக்கவில்லையா? Where do my brothers live in New York? நியூயார்க்கில் எனது சகோதரர்கள் எங்கே வசிக்கிறார்கள்? When do my brothers live in New York? எனது சகோதரர்கள் நியூயார்க்கில் எப்பொழுது வசிக்கிறார்கள்? Why do my brothers live in New York? எனது சகோதரர்கள் நியூயார்க்கில் ஏன் வசிக்கிறார்கள்? How do my brothers live in New York? எனது சகோதரர்கள் நியூயார்க்கில் எப்படி வசிக்கிறார்கள்? With whom do my brothers live in New York? எனது சகோதரர்கள் நியூயார்க்கில் யாருடன் வசிக்கிறார்கள்? For what do my brothers live in New York? எனது சகோதரர்கள் நியூயார்க்கில் எப்படி எதற்காக வசிக்கிறார்கள்? For whom do my brothers live in New York? எனது சகோதரர்கள் நியூயார்க்கில் யாருக்காக வசிக்கிறார்கள்? For what reason do my brothers live in New York? எனது சகோதரர்கள் நியூயார்க்கில் என்ன காரணத்திற்காக வசிக்கிறார்கள்? For what purpose do my brothers live in New York? என்ன நோக்கத்திற்காக எனது சகோதரர்கள் நியூயார்க்கில் வசிக்கிறார்கள்? When don't my brothers live in New York? எனது சகோதரர்கள் எப்பொழுது நியூயார்க்கில் வசிக்கவில்லை? Why don't my brothers live in New York? எனது சகோதரர்கள் ஏன் நியூயார்க்கில் வசிக்கவில்லை? How don't my brothers live in New York? எனது சகோதரர்கள் எப்படி நியூயார்க்கில் வசிக்கவில்லை? With whom don't my brothers live in New York? எனது சகோதரர்கள் யாருடன் நியூயார்க்கில் வசிக்கவில்லை? For what don't my brothers live in New York? எதற்காக எனது சகோதரர்கள் நியூயார்க்கில் வசிக்கவில்லை? For whom don't my brothers live in New York? யாருக்காக எனது சகோதரர்கள் நியூயார்க்கில் வசிக்கவில்லை? For what reason don't my brothers live in New York? என்ன காரணத்திற்காக எனது சகோதரர்கள் நியூயார்க்கில் வசிக்கவில்லை? For what purpose don't my brothers live in New York? என்ன நோக்கத்திற்காக எனது சகோதரர்கள் நியூயார்க்கில் வசிக்கவில்லை? இப்பொழுது நீங்கள் தமிழில் அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொண்டிருப்பீர்கள். அதற்காக நீங்கள் அந்த பேச்சு ஆரம்பிகளை ஒரு தடவை வாய்விட்டு சொல்லுங்கள். My brothers do, my brothers don't, do my brothers, don't my brothers, when do my brothers, why do my brothers, how do my brothers, with whom do my brothers, for what do my brothers, for whom do my brothers, for what reason do my brothers, for what purpose do my brothers, when don't my brothers, why don't my brothers, how don't my brothers, with whom don't my brothers, for what don't my brothers, for whom don't my brothers, for what reason don't my brothers, for what purpose don't my brothers. ஸோ இந்த பேச்சு ஆரம்பிகளை நீங்கள் ஒரு தடவை வாய்விட்டு சொல்லிவிட்டீர்கள் என்றால் அதற்குண்டான பேச்சுக்களை உருவாக்குவது உங்களுக்கு எளிமையாக மாறிவிடும். இங்கே நீங்கள் ஒரே ஒரு வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் ஹீ மற்றும் ஆண்பால் சார்ந்த பெயர் சொற்களுக்கு டஸ் என்ற உதவிவினை சொல் வரும். இங்கே தேர்ட் பர்சன் ப்ளூரல் பெயர் சொற்களுக்கு டூ என்ற உதவி வினை சொல் வரும். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நீங்கள் இதை மனதில் ஆழமாக நிலைநிறுத்திக் கொண்டு பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த ஸ்லைட்ல மாடல் சென்டென்சஸ் ஃபார் ஃபர்தர் பிராக்டிஸ் ஃபார் தேர்ட் பர்சன் ப்ளூரல் நவுன்ஸ். அதாவது தேர்ட் பர்சன் ப்ளூரல் நவுன்ஸ்க்கு இங்கே மாதிரி வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன.
இந்த மாதிரி வாக்கியங்களுக்கு நீங்கள் சாதாரண நிகழ்காலத்தில் அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பயிற்சி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆக்டர்ஸ் awake rather late daily. Actors awake rather late daily. இதற்கு நீங்கள் அந்த பேச்சு ஆரம்பிகளை ஒரு தடவை சொல்லுங்க. இங்க ப்ளூரல் வந்திருக்கனால டூங்கிற உதவி வினை சொல் வரணும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அப்போ actors do, actors don't, do actors, don't actors, when do actors, why do actors, how do actors, with whom do actors, for what do actors, for whom do actors, for what reason do actors, for what purpose do actors, when don't actors, why don't actors, how don't actors, with whom don't actors, for what don't actors, for whom don't actors, for what reason don't actors, for what purpose don't actors. இப்போ அந்த பேச்சுக்களை பயிற்சி எடுங்கள். Actors awake rather late daily. Actors don't awake rather late daily. Do actors awake rather late daily. Don't actors awake rather late daily. When do actors awake rather late daily? Why do actors awake rather late daily? How do actors awake rather late daily? With whom do actors awake rather late daily? For what do actors awake rather late daily? For whom do actors awake rather late daily? For what reason do actors awake rather late daily? For what purpose do actors awake rather late daily? When don't actors awake rather late daily? How don't actors awake rather late daily? Why don't actors awake rather late daily? With whom don't actors awake rather late daily? For what don't actors awake rather late daily? For whom don't actors awake rather late daily? For what reason don't actors awake rather late daily? For what purpose don't actors awake rather late daily? இப்போ சொல்லும் போது சின்ன சின்ன இடர்பாடுகள் என்னுடைய ஸ்பீச் ப்ரொடக்ஷன்லேயே இருக்கிறது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஏனென்றால் ஆங்கிலம் ஒரு அந்நிய மொழி. ஸோ அதில் பயிற்சி எடுக்கும் பொழுது நமக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் ஏற்படத்தான் செய்யும். ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் அதனுடைய ஸ்பீச் இனிஷியேட்டர்ஸ் மாதிரி பேச்சு ஆரம்பிகளை சொல்லி அதன் பின் பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள். For masters become angry for no reason. Masters do, masters don't, do masters, don't masters. When do masters, why do masters, how do masters, with whom do masters, for what do masters, for what reason do masters, for what purpose do masters. When don't masters, why don't masters, how don't masters, with whom don't masters, for whom don't masters, for what reason don't masters, for what purpose don't masters என்று சொல்லி அதற்குண்டான பயிற்சிகளை தவறாமல் மேற்கொள்ளுங்கள். ஆக உங்களுக்காக நிறைய மாதிரி வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஸ்லைடில் இருக்கும் அனைத்து வாக்கியங்களுக்கும் நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும். அதே போல actors identified, dukes ignore, kings imagine, prized impress, poets improve, peers include, the boys increase, the boys influence, the boys inform, doctors inject, soldiers injure, doctors instruct, parents intend, authors interfere, price interrupt, price introduce, in price invent, price invite, price irritate, price issue என்று பலவிதமான சொற்றொடர் மாதிரி வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஒவ்வொரு சொற்றொடர் மாதிரி வாக்கியத்திற்கும் நீங்கள் தவறாமல் பயிற்சி எடுக்க வேண்டும். அதாவது பேச்சு ஆரம்பங்களை சொல்லிவிட்டு பயிற்சி எடுக்க வேண்டும். அதன் மூலியமாக உங்களுக்கு அந்த பேச்சுக்கள் உங்களுக்கு எளிமையாக உங்கள் நுனிநாக்கில் வந்து தங்கிவிடும்.